தெய்வமே, நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு பண்ணிட்ட தெய்வமே. என்ன சங்கர் நம்ம கிட்ட வாங்கிட்டு போன வண்டி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காப்ல. அந்த வண்டியால நமக்கு வந்த யோகம் மாதிரி சங்கருக்கும் ஒர்க் அவுட் ஆயிட்டு போல இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். அண்ணே அண்ணே, என்ன சங்கரு, ஏன் அழுவுற? அண்ணே, நீங்களும் இந்த ராசியான வண்டியை வாங்கினது பிறகுதான் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்க. அதனாலதான் நானும் இந்த ராசியான வண்டியை வாங்கி பெரிய உச்சத்துக்கு வந்துருவோம்னு நினைச்சு இந்த வண்டியை வாங்குறதுக்கு ஒத்த கால் மேலேயே நின்னேன். நீங்களும் இந்த வண்டியை ஓசிலேயே கொடுத்தீங்க. அழுவாம விஷயத்த சொல்ல. என்னைக்கு நான் இந்த வண்டியை வாங்கிட்டு போனோம், அன்னையில இருந்து என் வியாபாரம் படுத்துருச்சு. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நல்ல பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு இருந்த என் பையன் இப்ப படிக்க பிடிக்கலன்னு பள்ளிக்கூடமும் போக மாட்டேங்கிறான். உங்க குடும்பத்தை உச்சத்துல நிப்பாட்டின அந்த வண்டி இப்ப என் குடும்பத்தை முச்சந்தில நிப்பாட்டிடுச்சுன்னு. இந்த வண்டிய காசு வாங்காம ஓசில எல்லாம் கொடுத்தீங்க. ஆனா இந்த வண்டி வேணானே, நீங்களே வச்சுக்கங்க. இங்க பாரு சங்கரு, ராசியான வண்டி, ராசியான வீடு, ராசியான ஆளு, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில நீ உச்சத்துக்கு போகணும்னா நீ தான் மலை ஏறணும். நீ படுத்த பாய சித்தப்பா மோகன் சுருட்டி வைப்பான், பெரியப்பா மோகன் சுருட்டி வைப்பான், மாமன் சுருட்டி வைப்பான், மச்சான் சுருட்டி வைப்பான்னு நினைச்சின்னா எவனுமே சுருட்ட மாட்டான். நீ படுத்த பாய நீ தான் சுருட்டி வைக்கணும். ஆமா, தினம் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? காலையில ஒரு 7-7:30 எழுந்திருப்பேன். நாளையில இருந்து அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு பழகு, உனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். வண்டியை நானே வச்சுக்கிறேன். ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 வாங்கிட்டு வந்தியா? எதுக்கு இந்த ஃபார்ம்? என் பேர்ல இருந்த வண்டிய உன் பேர்ல மாத்தி கொடுத்தல, அது மாதிரி இப்ப உன் பேர்ல இருக்கிற வண்டிய என் பேர்ல மாத்தினாதான் நான் இந்த வண்டியை ஓட்டலாம். ஃபார்ம் 29-30 ஆமா, வாங்கிட்டு வர்றேன். இந்த வண்டிக்கு எத்தனை தடவை தான் ஃபார்ம் வாங்குறது? ராசியான வண்டிக்கு எத்தனை வாட்டி ஃபார்ம் வாங்கினா என்ன? ராசியா?